மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். Hola! Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holidays, South India's #1 travel brand. பாஜக பக்கம் திமுக மெல்ல மெல்ல சாயுதோ அப்படிங்கிற ஒரு பார்வையை எதிர்க்கட்சி தலைவர் வச்சிருக்காரு. என்ன சார் நடக்குது? பாஜக பக்கம் ஒரு சாஃப்ட் காரணம் வந்துருச்சு போல இருக்கே. ஏன் பாஜக திமுக பக்கம் மெல்ல மெல்ல பயந்து சாயுதுன்னு ஒத்துக்க மாட்டீங்களா? ஏன் இப்படி பார்க்கக்கூடாதா? பிஜேபி வேணா பயந்து எங்க பின்னால வரலாம். அப்படி வந்தால் கூட நாங்க பிஜேபிக்கு சமூக நீதியை கத்துக் கொடுப்போமே ஒழிய, பாஜகவுக்கு சமூக நீதியை கத்துக் கொடுப்பீங்க, பாஜகவுக்கு சமூக நீதியை கத்துக் கொடுப்போமே ஒழிய கை கொடுக்க மாட்டோம். எங்க நல்ல நேரம் ராஜ்நாத் சிங் அனுப்பினாங்க, அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு 7.5 அனுப்பியிருந்தானோன்னா எங்களுக்கு இங்கேயே தண்டம். நாங்க வேண்டாம்னு சொல்ல முடியாது. பரவாயில்ல, நல்ல மனுஷன் ராஜ்நாத் சிங். திமுக காரன் கூட அப்படி பாராட்ட மாட்டான், அதையும் தாண்டி ராஜ்நாத் சிங் பாராட்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக திமுக ரகசிய உறவு வெட்ட வெளிச்சமாகிவிட்டது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? எடப்பாடி பேர்ல கொடநாடு கொலை கேஸ்ல ஆரம்பிச்சு அந்த அம்மாவோட மரணம் குறித்த விசாரணை வரைக்கும் நீ ஆட்சியில் இருக்கும்போது கண்டுபிடிக்கல. இதுல இருந்து காப்பாத்துறது யாரு? ரகசிய உறவா இருந்ததுனால காப்பாத்தினவன் பிஜேபி. பாஜக மேல உங்களுக்கு கோவமே இல்லையா? 100 ரூபாய் செல்லா காசை ரிலீஸ் பண்றதுக்கு நீங்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி சீமான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு சார். செல்ற காசு எது, செல்லா காசு எதுங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும். அதுல சீமான் முதல்ல இங்க தமிழ்நாட்டில் செல்ற காசா செல்லா காசு. இந்த ஆளுநர் RN ரவி ஒரு தேச துரோகி. தேச துரோகம் பண்றதுக்கு என்ன சார் பண்ணிட்டாரு? நான் இப்ப உங்க வாயிலே சொல்ல வைக்கிறேன். தேசிய கீதத்தை அவமானப்படுத்துற யாரா இருந்தாலும் தேச துரோகி தானே. எடப்பாடிங்கிற ஆளை கண்டுபிடிச்சி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி உள்ள கொண்டாந்து நிப்பாட்டி வச்சதே பிஜேபியோட அசைன்மெண்ட், மோடியோட அசைன்மெண்ட், அமித்ஷாவோட அசைன்மெண்ட். தனக்கு ஒரு அடிமை வரணும், சசிகலா வந்துட்டா அது ஏகாதிபத்தியத்தின் உச்சிக்கு போயிடும். அதனால எடப்பாடி தான் நமக்கு அடிமையா இருக்கிறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி தான் சூஸ் பண்ணி கொண்டு வந்து வச்சானுங்க. ஆதந்தமணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு திமுகவின் செய்தி தொடர்பாளர் திருமிகு சூர்யா வெற்றி கொண்டாட வந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். கலைஞருடைய 100ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு ஒன்றிய அரசு 100 ரூபாய் சிறப்பு நாணயம் வெளியிட்டிருக்காங்க. கலைஞரின் உருவம் பொறித்த நாணயம். மோடிக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அமைச்சர் ராஜ்நாத் சிங், அவர் தான் இந்திய அரசினுடைய நம்பர் 2. மோடிக்கு அடுத்த இடம் அவருக்கு தான். அவர் தான் நேற்று அந்த காயினை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதற்கு முன்னாடி ஆளுநர் கொடுத்த தேநீர் விருந்தை நாங்கள் புறக்கணிக்கிறோன்னு சொன்னீங்க. திமுக புறக்கணிச்சிருச்சு. ஆனால் அரசாங்கம் போயிருக்கு, அரசு தரப்புல இருந்து போயிருக்காங்க. கடந்த முறை அரசு நிர்வாகமே புறக்கணிச்சிட்டாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாஜக பக்கம் திமுக மெல்ல மெல்ல சாயுதோ அப்படிங்கிற ஒரு பார்வையை எதிர்க்கட்சி தலைவர் வச்சிருக்காரு. குறிப்பாக பத்திரிகையாளர்கள் பல பேரும் இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன சார் நடக்குது? பாஜக பக்கம் ஒரு சாஃப்ட் காரணம் வந்துருச்சு போல இருக்கே. ஏன் பாஜக திமுக பக்கம் மெல்ல மெல்ல பயந்து சாயுதுன்னு ஒத்துக்க மாட்டீங்களா? ஏன் இப்படி பார்க்கக்கூடாதா? நாங்கள் ஏன் அவங்கள போய் சாயணும்? எங்கள் கொள்கையில் எதுலையாவது உள்ள நாங்கள் பின்வாங்கியிருக்கோமா? ஒரே ஒரு கொள்கையில் சமரசமாயிட்டோம். ஏன் கொள்கை ரீதியாக இவர் பேசினார், நீட்டுக்காக குரல் கொடுத்தாரு, இன்னைக்கு விட்டுட்டாரு. இன்னைக்கு நீட்டை பற்றியே பேசுறதில்ல. இந்திய திணிப்புக்காக கத்தினாரு, இன்னைக்கு இந்தியை பற்றியே பேசுறதில்ல. அதனால் இவர் கொள்கைக்காக விட்டுட்டாரு. கட்சியை கொண்டு போய் எடப்பாடி மாதிரி அட வச்சுட்டாரு. பிஜேபி கொண்டு வந்த அத்தனை ஸ்கீமில் ஒரு ஸ்கீமை இவர் ஆதரிச்சிட்டாரு. அப்படி எதுவும் உங்களால் சொல்ல முடியாது. அதனால் நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு அதெல்லாம் சொல்ல முடியாதனால பிஜேபி 40க்கு 40 ஜெயிச்ச ஒரு தலைவன் தமிழ்நாட்டு முதலமைச்சர், இனிமேல் அவரை பயிற்சிட்டு நம்ம கம்பெனி ஓடாது. இனிமேல் அவங்க நினைச்சாங்கன்னா மொத்த கம்பெனியும் மூடிடுவாங்க. அதனால நாம கொஞ்சம் இறங்கி போவோம். ஏன்னு அவங்க பயந்துக்கிட்டு எங்க பின்னால இறங்கி வரான்னு சொன்னா ஒத்துக்க மாட்டீங்களா? நான் வேணா திரும்பி சொல்றேன் ஆணித்தனமா, பிஜேபி வேணா பயந்து எங்க பின்னால வரலாம். அப்படி வந்தால் கூட நாங்க பிஜேபிக்கு சமூக நீதியை கத்துக் கொடுப்போமே ஒழிய, பாஜகவுக்கு சமூக நீதியை கத்துக் கொடுப்பீங்க, பாஜகவுக்கு சமூக நீதியை கத்துக் கொடுப்போமே ஒழிய கை கொடுக்க மாட்டோம். ஆனா கடந்த காலங்களில் கை கொடுத்துருக்கீங்களே சார். 99 காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் பாஜக ஒரு MLA பெறுவதற்கு கை கொடுத்துருக்கீங்களே திமுக. நான் திரும்பியும் அதே தான் சொல்றேன். இதுதான் பிஜேபியோட நிலைமை, அது பாஜகவோட நிலைமை. பாஜக இங்க புல்லு பூண்டு கூட முளைக்காது. புல்லு பூண்டு கூட முளைக்காது நீங்க சொல்றீங்க. ஆனா ஒரு MLA ஜெயிச்சிருக்காங்க கடந்த காலங்களில். முதல் முறையாக MLA கொடுத்தது திமுக தானே. திமுக ஒன்று திராவிட குதிரை ஏதோ ஒரு குதிரையில ஏறி வந்தாதான் சார் கோட்டைக்கு வரலாம். இல்லைன்னா கண்ணமாப்பேட்டை சுடுகாட்டுக்கு தான் போகலாம். பாஜக அதெல்லாம் வேற மாற்றுக்கிறதுக்கே இல்லையே.
இந்த இப்போ எங்கள் ஒன்றும் அதிமுக கூட்டணியில் இருந்ததுனால நாங்கள் 4 எம்எல்ஏ கொடுத்தோம், இப்போ இவங்க 4 எம்எல்ஏ கொடுத்தாங்க. மாற்றம் இல்லை. நீ தனியாக நின்று இப்போ தேர்தலை சந்திச்சிங்க, எங்கே போச்சு உங்கள் கட்சி? நேராக கண்ணம்மாப்பேட்டை சுடுகாட்டில் போச்சு. ஒன்று கூட இல்லாமல் அறக்க மாட்டாங்க. இதான் நடந்தது. அப்படி என்ன இப்போ பிஜேபி எங்களோட இந்த கம்பேர் பண்ணி கொண்டு வரீங்க பாருங்க, அதுலேயே எங்களுக்குலாம் இவ்வளோ வருத்தம் கோபம் வருது. அது என்ன சார்? அதுக்கு ஒரு கட்சி செய்தி நடந்துகிட்டு இருக்கு, அதை வச்சு தான் நாங்கள் உங்ககிட்ட கேட்குறோம். இப்போ நீங்கள் என்ன செய்தி வந்துருச்சுன்னு நீங்கள் கேளுங்க, தனித்தனியே கேளுங்க. மொத்தம் நாங்கள் பிஜேபியோட நெருங்கி போகலன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? மாற்று கருத்து இல்லை. நாங்கள் கற்றுக் கொடுக்குற இடத்துல இருக்கும் போலியே பாஜகட்டேருந்து கற்றுக்கிற இடத்துல நாங்கள் இல்லை. ஏன் இப்போ திரும்பி அவங்கள கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு யாரும் கேள்வி கேட்கல. ஏன்னா இந்த சமூகத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும், என்ன தலை போனாலும் சரி திமுக, அதுவும் இன்னைக்கு இருக்கிற தலைவர் எந்த காலத்திலையும் கொள்கையை தாண்டி கொல்லப்புறமா ஆட்சி கூட வர விரும்பாத ஒரு தலைவன். வர விரும்பி இருந்தால் அன்னைக்கே எடப்பாடியை தூக்கி அரை மணி நேரத்தில் அடித்து ஓரம் கட்டிட்டு இந்நேரம் ஒரு 7 வருஷமாக முதலமைச்சராக இருந்திருப்பார். அதை கூட தூக்கி எறிஞ்சிட்டு பொறுமையாக இருங்க, மக்கள்கிட்ட நேரடியாக போவோம், மக்கள் நம்மளை நேரடியாக உட்கார வைப்பாங்க நேரம். அது மாதிரி தான் வந்தார். நாங்கள் ஏன் பிஜேபி கிட்ட வரணும், பிஜேபி கிட்ட போய் மனு கொடுக்கணும், பிஜேபி கிட்ட போய் கேள்வி கேட்கணும்? பாருங்க, உரிமைக்காக குரல் கொடுக்குறோன்னு சொன்னோம். கலைஞருக்கு 100 ரூபா காயின் தலை வெளியிடுறதுங்கிறது ஒவ்வொருத்தரோட ரைட்ஸ், அது எங்களோட ரைட்ஸு. நாங்கள் அதை கேட்டோம். அவங்க அப்ரூவ் பண்ணி அலோவ் பண்ணி நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. நடத்துகிற நிகழ்ச்சி யாருது? ஸ்டேட் கவர்மெண்ட்டா இல்லை திமுக நிகழ்ச்சியா? நடத்துறது ஒன்றிய அரசு. இதில் யாரை கூப்பிடக்கூடாதுங்கிற முடிவை ஒன்றிய அரசு எடுக்கணும். அவங்க தான் அந்த முடிவு எடுக்கணும். அவங்களே அங்கே உட்காந்து வேண்டாம் ராஜ்நாத் சிங்கே போவார் அப்படின்னு அனுப்பி வச்ச பிஜேபியை போய் கேளுங்க. எங்களோட புகழாரம் பாடிட்டு போன பிஜேபியை கேளுங்க. அந்த அளவுக்கு வானலாவி புகழ்ந்திருக்காரு பாரே சார். திமுக தொண்டர்கள் கூட அந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டு கலைஞரை பத்தி இப்ப பேச மாட்டாங்க. ஆனா ராஜ்நாத் சிங் அப்படி புகழ்ந்து பேசியிருக்காரு. ராஜ்நாத் சிங்கிற ஒரு நல்ல மனிதர். அவர் அந்த பாலிசியில இவங்கள மாதிரி ஒரு அடாவடியா இல்லை. அவர் கீழே இருந்து மேலே வந்தவர், மாநிலத்தில் முதலமைச்சர் வந்தவர். ஒரு மாநிலத்தில் ஒரு கட்சி எப்படி நடத்தணும், இந்த கட்சி எப்படி வழி நடத்தணும், அதில் பலமான கட்சி எது, அந்த அனுபவம் ராஜ்நாத் சிங்குக்கு தெரியும். ஓகே, எங்க நல்ல நேரம் ராஜ்நாத் சிங் அனுப்புனாங்க, அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு 7.5 அனுப்பியிருந்தானோன்னா எங்களுக்கு இங்கேயே தண்டை வந்திருக்கும். நாங்கள் வேண்டாம்னு சொல்ல முடியாது. பரவாயில்ல, நல்ல மனுஷன் ராஜ்நாத் சிங்கு. இன்னைக்கு எங்கள் முதல்வர் கல்யாணத்தில் பேசும்போது திமுக காரங்க கூட அப்படி பாராட்ட மாட்டான், அதையும் தாண்டி ராஜ்நாத் சிங் பாராட்டினார். சந்தோஷத்தில் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறாரு, எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குன்னாரு. அதுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன்னாரு. பாருங்க, கலைஞரை யார் வேணாலும் திட்டிட்டு போங்க, கலைஞரை ஒன்றும் அதை பற்றி கவலைப்படல, பாராட்டிட்டு போங்க. யாரும் அதை பற்றி நாங்கள் தூக்கி வச்சுட்டு ஆடல. எதுக்காக இது ரெண்டும் செய்றீங்க? அவரோட செயல்பாடு. திட்டினவன் யார் திட்டினாலும் பப்ளிக்கே கூப்பிட்டு ஆராய்வான். ஏன் அவரை போய் திட்டுற, அவர் பண்ணதை எவனோ அங்கே பண்ணியிருக்கானான்னு கேட்பான். பாராட்டினா தகுதி இருக்குது, பாராட்டுற பக்கத்தில் இருக்கவனும் இன்னும் 2 கருத்தை உனக்கு சேர்த்து சொல்லிக் கொடுப்பான். அந்த தகுதி உள்ள ஒரு தலைவன் கலைஞர். அதனால் ராஜ்நாத் சிங் வந்தார், பாராட்டினார், முடிஞ்சு போச்சு, நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு. நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம், அவர் ஊருக்கு போயிட்டார். என்ன இப்போ நடக்குது? எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக திமுக ரகசிய உறவு வெட்ட வெளிச்சமாகிவிட்டது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார்? ரகசிய உறவுனா எப்படி? எடப்பாடி பேரில் கொடநாடு கொலை கேஸில் ஆரம்பித்து அந்த அம்மாவோட மரணம் குறித்த விசாரணை வரைக்கும் நீ ஆட்சியில் இருக்கும்போது கண்டுபிடிக்கல. அப்போ ஓமேலேயே எங்களுக்கு டவுட் இருக்குது. யாருக்கு? அதிமுகவுக்கு டவுட் இருக்குது, தமிழ்நாட்டு மக்களுக்கு டவுட் இருக்குது. இதுலேருந்து காப்பாற்றுறது யார்? ரகசிய உறவாக இருந்ததுனால காப்பாற்றினவன் பிஜேபி. புரியுதா இல்லையா? எங்களுக்கு இப்போ என்ன இருக்குது? எங்களை பிஜேபி காப்பாற்றுறதுக்கு நான் ரகசிய உறவுக்கு உண்டான அவசியம் என்ன இருக்குது? ஓகே, இந்த ரகசிய உறவுனா என்ன அர்த்தம்? அதையாவது சொல்லுங்க. வேணா இப்படி வேணா கேட்போம். நல்ல டேர்ம்ஸ்ல இருக்கு. ரகசிய உறவுனா என்ன? நீங்கள் ஓப்பனாகவே கேட்போம். நான் பாதி சாமத்தில் துண்டை தலையில் போட்டுட்டு அடுத்த வீட்டில் போகிறதா ரகசிய உறவுமா என் ஊரில்? இப்போ அதை மாதிரி நாங்கள் ஏதாவது அங்கே வீட்டில் போய் ஏதாவது அப்ளிகேஷன் கொடுக்குறோமா, இல்லை ஏதாவது எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் மனு கொடுக்குறோமா? இப்போ பாருங்க, முதல்ல கண்டன தீர்மானம் போட்டோம். என்ன கண்டன தீர்மானம்? 1000 கோடி பேரிடர் நிதிக்கு பணம் கேட்டோம், கொடுக்கல. உனக்கு என்ன தமிழ்நாட்டில் வேலை, நீ ஒரு தமிழச்சியான்னு நிதியமைச்சரை பார்த்து கேட்ட ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர். நாங்கள் ஏன் சார் கேட்குறோம்? மோடியை பிடிச்சிட்டு இங்கே உட்கார வச்சு
இது மோடி தான் ஆட்சி நடத்துறீங்களா இல்லை மோடிங்கிற பேரில் பல கேடிகள் வந்து நடத்துறீங்களான்னு கேட்டோம். ஓகே சார், இந்த பட்ஜெட்ல தமிழ்நாடு சுத்தமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கு, அதனால நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகலன்னு முதல்வர்கள் சொல்லிட்டாரு. குறிப்பாக இந்த ரயில்வே பட்ஜெட்லயும் தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வஞ்சனையை பாஜக செஞ்சிருக்கு. அதையெல்லாம் தாண்டி ஏன் இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்நாத் சிங் வரணும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. குறிப்பாக பாஜக மீதான உங்களுக்கு கோவமே இல்லையா? இவ்வளவு தமிழ்நாடு தொடர்ச்சியா வந்திருச்சு பாஜக மேல உங்களுக்கு கோவமே இல்லையா? 100 ரூபா செல்லா காசை ரிலீஸ் பண்றதுக்கு நீங்க ஏன் போறீங்க அப்படிங்கிற மாதிரி சீமான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு சார். செல்ற காசு எது செல்லா காசு எதுங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும். நான் அதில் சீமான் முதல்ல இங்கே தமிழ்நாட்டில் செல்ற காசா செல்லா காசா அதை முதல்ல சொல்லுங்க. செல்ற காசுன்னா என்ன தெரியுமா இருக்கணும்? சீமானோட கேண்டிடேட்டில் ஒருத்தரையாவது தமிழ்நாட்டில் 15 வருஷத்துக்குள்ள ஒரு ஆளையாவது ஆதரிச்சு ஒரு மக்கள் ஓட்டு போட்டு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கணும். மாநில கட்சியை அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. கேளுங்க சார், உள்ள கொண்டு வந்து உட்கார வைக்க வேண்டியதானே சார்? என் குதிரைக்கு கீழே நீ நாடு முழுக்க 40 சீட்டு நிற்ப, அதனால உனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஓட்டு லீடிங் வந்துருச்சுன்னா கட்சி அங்கீகாரம். இன்னைக்கு அங்கீகாரம், நாளைக்கு அசம்பிளி எலெக்ஷன் வந்துச்சுன்னா அங்கீகாரம் ரத்து. இன்னைக்கு சொல்கிறேன், இந்த தேர்தல் அங்கீகாரம், அடுத்த தேர்தலில் ரத்து. நான் கேட்குறது செல்ற காசு செல்லாத காசுன்னு இப்போ சொன்னீங்க. அந்த கலைஞர் நாணயம் பதிச்ச காசு செல்லுங்கிற அறிவு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அந்த பணம், அந்த காசு அவங்கவுங்களோட நினைவுக்காக வச்சுக்கிறாங்க. அது ஒன்றும் புழக்கத்துக்கு வர பணம் இல்லை. இது தெரியாமல் நாங்களும் வெளியிடலை. அது ஒரு தலைவனோட புகழை இந்தியா முழுக்கல வானொலாவிய அளவுக்கு உச்சப்படுத்துகிற காசு. அது இவருக்கு அதை பற்றி அறிவே இல்லையே, புரிதல் இல்லாமல் செல்லா காசுக்கு ஏயா கொண்டு போய் பிஜேபியோட சேரணும்னா அட கூமுட்டைங்களா, நாங்கள் சேரலப்பா. புரியுதா? நாங்கள் கேட்டது காசு வெளியிடணும், தகுதி உள்ள ஒரு தலைவனுக்குன்னு கேட்டோம். அவங்க தான் நீ நடத்துகிற நிகழ்ச்சியில் நான் ராஜ்நாத் சிங்கே அனுப்புகிறேன், அந்த தலைவனோட புகழ்னு மோடியே புகழ் பாடினார். தகுதி இருந்ததுனால புகழ் பாடினாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ திருவள்ளுவரை நீயும் பார்க்கல, நானும் பார்க்கல. திருவள்ளுவர் உனக்கு வேண்டிய ஆளா எனக்கு விரோதியா? எனக்கு வேண்டிய ஆளு உங்களுக்கு விரோதியா? இல்லை, கிடையாது. இல்லை, திருவள்ளுவர் 2 பேரும் திருவள்ளுவரோட குரலுக்கும் குரல்லேருந்து வர ஒலிக்கும் தான் நம்ம மரியாதை கொடுக்குறோம். இவனை மாதிரி ஒரு தலைவனே இல்லைன்னு பேசுகிறோம். நம்ம திருவள்ளுவருக்கு டேட்டா பர்த்தே தெரியாது, யாருக்குமே தெரியாது. எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது, புதுப்பிக்கப்பட்டது, மெய்ப்பிக்கப்பட்டதும்மா. இன்ன வரைக்கும் அப்பா அம்மா பேர் கூட யாருக்கும் சரியாக தெரியாது. அதுவும் கண்டுபிடிக்கப்பட்டது, பேசப்பட்டதும்மா. ஆனால் திருவள்ளுவரை ஏன் எல்லாரும் தூக்கிட்டு ஆடுறோம்? ஏன்னா திருக்குறளை உலகத்துக்கு கொடுத்துருக்காரு. இதை தான் சார் நாங்கள் சொன்னோம். கலைஞரை பிஜேபி எங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் சார், ஆனால் பிஜேபிக்காரனுக்கு கலைஞரை பிடிக்குது சார், அதுக்காக வந்தான். ஓகே, இவ்வளோதான் பதில் சார். உங்ககிட்ட இன்னொரு கேள்வியும் இருக்குது சார். கவர்னர் தொடர்ச்சியாக திராவிடத்தை பற்றி ரொம்ப மோசமாக பேசிக்கிட்டு இருக்காரு. நாட்டில் பிரிவினையை ஆதரித்த இயக்கம் தான் திராவிட இயக்கம், திராவிடம் இந்தியாவை ஒரு மத சார்பற்ற நாடாக பார்க்கல அப்படின்லாம் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு. குறிப்பாக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் நாங்கள் ஆளுடைய தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க. நீங்களுமே திமுகவுமே சொல்லியிருந்தீங்க, நாங்களும் ஆளுடைய தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறோம்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் அரசு ரீதியாக அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. ஸோ அரசு நிர்வாகத்தின் காரணமாக நாங்கள் இந்த தேநீர் விருந்தில் கலந்துக்க போகிறோங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. கடந்த காலங்களையுமே கூட திமுக இந்த தேநீர் விருந்தை புறக்கணிச்சிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஏன் சார் கலந்துக்கிட்டீங்க இந்த தேநீர் விருந்தில்? 2 கேள்வியை அழகாக முன் வச்சிருக்கீங்க. முதல் கேள்வி ஆளுநர் திராவிடங்கிற வார்த்தையை பிரிவினையை உருவாக்குதுன்னு சொன்னார். நீங்கள் கேள்வியாக கேட்டீங்க. நான் இதை 2-3 இடங்களில் கூட சொல்லியிருக்கேன், இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆளுநரை பொறுத்த மட்டும், எங்களை பொறுத்த மட்டும் அவர் நாட்டுப்பற்றவர். அவர் ஆளுநருக்கு நாட்டுப்பற்று இல்லையா? நாட்டுப்பற்றே கிடையாது சார். நான் சொல்கிறேன் சார், அவர் சாதி வன்மத்தோட சாதி கலவரத்தையும் மத கலவரத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு செயல்பாடில் இருக்கார். அவருடைய செயல்பாடு அதை நோக்கி இருக்கு. எண்ணமும் செயல்பாடும் இங்கே இருக்கிற தமிழ் மக்களை பிரித்து பார்க்குது. அவர் என்னையை கேட்டால் நான் அதிகபட்சமாக சொல்லணும்னா, இந்த ஆளுநர் RN ரவி ஒரு தேச துரோகி. RN ரவி தேச துரோகியா? ஆமாம் சார். என்ன சார் தேச துரோகம் பண்ணுறதுக்கு என்ன சார் பண்ணிட்டாரு? நான் இப்போ உங்கள் வாயிலேயே சொல்ல வைக்கிறேன். இந்த திராவிடங்கிற தேசிய கீதத்தை அவமானப்படுத்துகிற யாராக இருந்தாலும் தேச துரோகி தானே? சொல்லுங்க சார். நீங்க அதுல இல்லன்னு திராவிடங்கிற வார்த்தை நிலப்பரப்பை குறிக்குது சார். இல்லன்னு உங்களால சொல்ல முடியுமா? திராவிடங்கிற வார்த்தை தேசிய கீதம்ல இருக்கு. தேசிய கீதத்துல இருக்குல்ல. அப்ப தேசிய கீதத்தை அவமானப்படுத்துறவன் தேச துரோகி தானே இப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு, ஹைகோர்ட்டே சொல்லியிருக்கு, அத்தனை பேரும் சொல்றோம். அப்ப திராவிடங்கிற சொல் தேசிய கீதத்துல இருக்கு. அந்த வரியை பிரிவினையை உருவாக்குதுன்னு
ஒரு ஆளுநர் நீ சொன்னீன்னா அப்போ நான் உன்னை எப்படி பார்ப்பேன்? நீ தேச துரோகின்னு பார்ப்பேன். உண்மையை சொல்லுங்க. இப்போ தேச துரோகியா இல்லையா? நான் அதை மையப்படுத்தி சொல்கிறேன். ஓகே. அப்படி இருக்கிற ஒரு தேச துரோகிக்கு இந்த தமிழ்நாட்டில் எப்படி ஒற்றுமையை நிலைநாட்ட, இல்லை திமுகவை பற்றி எப்படி புரியும், இல்லை இங்கே இருக்க தமிழர்களோட வரலாறு என்ன தெரியும், இல்லை அவருக்கு என்ன ஏது புரியும்? மிஞ்சி போனால் எனக்கு தெரிஞ்சு அது அவர் அதிகபட்சம் போனோம்னா அவர் இங்கே ஏன் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, பிஜேபிக்கு பிடிக்காத மாநிலம் தமிழ்நாடு. அதில் யாருக்கும் எந்த சந்தேகம் வராது. இங்கே இருக்க கூட்டணிகளை உருவாக்குறதுக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களை எடப்பாடி வரைக்கும் காப்பாற்றுற வரைக்கும் அவரோட இருந்த அதிமுகவில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள் வழக்கு ஒன்றுக்கு கூட அவர் அனுமதி கொடுத்தது கிடையாது. புரியுதா? வழக்கு போடுறதுக்கு அனுமதியே ஆளுநர் கொடுத்தது கிடையாது. இதெல்லாம் எதை மையப்படுத்தினா இதுக்காக தான் பிஜேபியை வளர்க்கணும், கூட்டணியை சரி பண்ணணும்னு அவர் ஆளுநர் வேலை பார்க்கங்க வரல. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜெண்டாக வந்தார். இன்னும் சொல்லணும்னா பாஜகவோட ஒரு பவர் ஏஜென்ட்டு. அவ்வளோதான் ஆளுநர். ஆளுநர்லாம் நீங்கள் ஒரு பெரிய கொஸ்டின் எல்லாம் போடாதீங்க. உங்களையும் என்னையை விட ரொம்ப ரொம்ப எண்ணத்தில் கேவலமானவர். ஓகே சார். அதிமுக பாஜக கூட்டணி இல்லை, அப்படி இருக்கக்கூடிய சூழலில் எதுக்கு சார் அதிமுக ஆளுநர் காப்பாற்றணும்? வேறு வழியே இல்லை சார். நாளைக்கு அண்ணாமலையை மாற்றிட்டா ரெண்டுலாம் ஒன்றா கட்டி பிடிச்சி ஒட்டிக்கிட்டு மறுபடியும் தேர்தலுக்கு ஒன்றா களத்துக்கு வந்துடுவாங்க. உங்களுக்கு தெரியுமா ஒன்று, இந்த கள்ள உறவுன்னு சொல்லுவாங்க. இப்போ கூட எடப்பாடி பேட்டி கொடுக்கும்போது சொன்னார், கள்ள உறவு வெளிப்படையாக தெரிகிறது அப்படின்னாரு. அப்போ நல்ல உறவுனா என்னன்னு அவர்கிட்ட நீங்களே கேட்டு சொல்லுங்கள். அதிமுகவுடைய மூத்த தலைவர் பொள்ளாச்சி ஜெயராமன் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, அண்ணாமலை இருந்தாலும் இல்லாமல் போனாலும் எந்த காலத்திலும் பாஜகவோட அதிமுகவுக்கு கூட்டணி கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு சார். இதே தான் அந்த அம்மா சொன்னாங்க. அந்த அம்மா என்ன சொன்னாங்க? மோடியா லேடியா பார்த்துட்டு உட்காருவாங்கன்னாரு. அதுக்கு பின்னால் இவங்க ஏன் போய் மோடிக்கிட்ட அடமானம் போனாங்க? அடமானம் வச்ச ஆள் யார்? நான் திரும்பியும் கேட்குறேன், 222 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்கும்போது இங்கே ஆளுநர் ஏன் தமிழ்நாட்டை விட்டு ஓடினார்? இந்த கவர்மெண்ட்டை இப்போ எடப்பாடிங்கிற ஆளை கண்டுபிடிச்சி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி உள்ளே கொண்டாந்து நிப்பாட்டி வச்சதே பிஜேபியோட அசைன்மெண்ட்டு, மோடியோட அசைன்மெண்ட்டு, அமித்ஷாவோட அசைன்மெண்ட்டு. தனக்கு ஒரு அடிமை வரணும், சசிகலா வந்துட்டா அது ஏகாதிபத்தியத்தின் உச்சிக்கு போயிடும். அதனால் எடப்பாடி தான் நமக்கு அடிமையாக இருக்கிறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி தான் சூஸ் பண்ணி கொண்டு வந்து வச்சானுங்க. அந்த அம்மாவும் தனக்கு ஒரு அல்லக்கை மாதிரி கரெக்டாக துறை ரீதியாக ஒரு கமிஷன் ஏஜென்ட்டு எடப்பாடி கரெக்டாக கட்டிங் கொடுத்துட்டு இருந்த ஆள். அதனால் இந்த ஆள் தான் எனக்கு நம்பிக்கைக்குரிய ஆள் அப்படின்னு கமிஷன் ஏஜெண்ட்டை பிடிச்சிட்டு வந்து இந்த நாட்டில் களத்தில் விட்டுது. அன்னைக்கு சசிகலா முதலமைச்சர் ஆகாமல் எப்படி எடப்பாடி முதலமைச்சர் ஆனார்? யாராவது இதை பற்றி ஆய்வு பண்ணியிருக்கோமா? ஏன் கவர்னர் ஓடினார்? திரும்பி அப்புறம் எப்படி வந்தார்? ஜெயலலிதா உயிரோடு படுத்து கிடக்கிற வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த தீர்ப்பே வராது. ஆனால் சசிகலா முதலமைச்சர் ஆகிறாருன்னு தீர்ப்பு வந்துருச்சு. அது தீர்ப்பு அடுத்த வாரம் வரப்போகிறோங்கிற செய்தி ஆளுநருக்கு இந்த வாரமே வந்துருச்சு. யார் யோக்கியம் அயோக்கியம்? யார் உறவு? கள்ள உறவு நல்ல உறவு? நல்ல உறவுனா என்ன தெரியுமா? பிடிச்சது பிடிக்கல தூக்கி போடு, அவன் ஆட்சியில் இருந்துட்டு போகிறான், எதுக்கடா திருட்டுத்தனமாக அதில் 10 எம்எல்ஏவை நான் கடத்திட்டு நான் எம்எல்ஏ ஆகணும் அப்படிங்கிறது தான் தேவையில்லைன்னு தூக்கி எரிஞ்சாருப்பார். அது நல்ல உறவு. இவங்கள மாதிரி ஆளுநரையே ஓட விட்டுட்டு திரும்பி அவங்க காலில் விழுந்து, இன்றைக்கி எங்கள் முதல்வர் கூட நம்ம நாசுக்கா சொல்கிறார், காலில் விழுந்து முதலமைச்சராகிற புத்தி கலைஞருக்கு இல்லை, கலைஞர் புத்தி பிள்ளைக்கும் இல்லைன்னாரு. அந்த மாதிரி இந்த கள்ள உறவுனா அந்த கள்ள உறவுக்கு முத்திரையே எடப்பாடி தான், அதிமுக தான். கடந்த சனிக்கிழமை அண்ணா அறிவாலயத்தில் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்துச்சு. குறிப்பாக ரொம்ப காட்டமாக மாவட்ட செயலாளர்களை பற்றியெல்லாம் பேசியிருக்காரு. யார் மீது குற்றம் இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருந்தாரு. மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துருந்தாங்க, உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் ரொம்ப அட்ராசிட்டி பண்ணாங்கன்னா அவங்களுடைய அதிகாரத்தை பறிங்க அப்படின்னு சிஎம்ஏ டைரக்டாக சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம திருநெல்வேலியில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். திமுக அதிகாரப்பூர்வமாக ஒரு மேயர் வேட்பாளர் நிப்பாட்டுறாங்க. அவருக்கு போட்டியாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒருவர் வேட்பாளராக நிற்கிறாங்க. அதை முன்மொழிஞ்சது யாருன்னு பார்த்தா ஒரு திமுக கவுன்சிலர். இப்படி தலைமைக்கு கட்டுப்படாமல் பல கவுன்சிலர்கள் இருக்காங்க. சிஎம் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்காரு, சாட்டையை கையில் எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு, சாட்டை சவுக்கை சுழற்றுவேன்னு சொல்லியிருக்காரு. பல பேசியாச்சு சார். ஆனால் சிஎம் அந்த சாட்டை சுழற்றவே மாட்டேங்கிறாரே சார். அது முழுக்க மாவட்ட செயலாளர்கள்ட்ட கொடுக்குறாரு. இங்கே தலைமை கழகத்திலேருந்து ஒரு லெட்டர் ஒன்று போயிருக்குல்ல, இவங்கெல்லாம் கட்சியில் நீக்கப்படுறாங்க அப்படின்னு போயிருக்குல்ல, ஏன் இன்னைக்கு வரைக்கும் பண்ணாமல் இருக்கீங்க? நீங்கள் சரியாக எல்லாத்தையும் முழுக்க படித்து பார்த்தீங்களா?
2 மேயரை தூக்கியிருக்காரு. மேயரை தூக்கிட்டீங்க. கேளுங்க வர 2 மேயரை தூக்கியிருக்காரு. ஒரு 7-8 கவுன்சிலரை தூக்கியிருக்காரு. கட்சியில் 2-3 மாவட்ட செயலாளர்களையும் தூக்கியிருக்காரு. மந்திரியாக இருந்த மஸ்தானோட பதவி மாவட்ட செயலாளரையே உருவி இருக்காரு. இதெல்லாம் யார் செஞ்சது? சிஎம் தான் பண்ணாரு. அப்புறம் அவர் ஏன் வந்து அதிகார இது கவுன்சிலர் தப்பு பண்ணால் மாவட்ட செயலாளரை பாருங்கன்னு சொல்கிறாருன்னா அதுக்கு வேறு கருத்து வேற ஒன்றும் இல்லை சார். அது மக்களுக்கு சேவை செய்கிற பணி. திருநெல்வேலியில சார் திமுக கட்சி வந்து ஒரு வேட்பாளரை நிப்பாட்டுறாங்க. அவருக்கு போட்டியா இன்னொரு நீக்கப்பட்ட திமுக பிரமுகர் கவுன்சிலரா நிக்கிறாரு. அவங்களை முன்முடிஞ்சது யாருன்னு பார்த்தா திமுக கவுன்சிலர். அவங்களுக்கு தலைவர் யாரு? மு.க. ஸ்டாலின் தானே சார். இது வந்து உள்ளாட்சியிலேயே உள்ளாட்சி நகராட்சி மாநகராட்சி தேர்தல் நடக்கும்போது தலைமை அறிவித்த ஒரு துணை மேயர், கூட்டணி கட்சிக்கு அறிவித்த வேட்பாளர்கள், இவங்களுக்கெல்லாம் எகெயின்ஸ்டாக ஓட்டு விழுந்தது தான். அதுக்கு பின்னால் அவங்களெல்லாம் கூட்டு வச்சு பேசி சரி பண்ணி திரும்பி போட்டது தான். அதெல்லாம் லோக்கலில் இருக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நடக்கிற இன்டர்னலில் நடக்கிற ஒரு பகை. கேளுங்க வர உள்ளூர் அரசியல் இது நடக்கும் சார். கேளுங்க, உள்ளூர் அரசியல் உள்ளாட்சியில் நடக்கிற அரசியல் அதில் ஒரு சின்ன ஒரு பகை உணர்வு வரலாம். ஆனால் ஜெயிச்சவன் திமுக காரனா இல்லைங்கிறது தான் கேள்வி. அதில் யாரும் 4 வித்தியாசம் ஓட்டு சார். கேளுங்க வர, அதை பற்றி கவலை இல்லை. 4 வித்தியாசம் ஓட்டு சார். அங்கே மட்டும் திமுக காரன் ஜெயிக்காமல் இருந்திருந்தான் மொத்த கதையும் என்ன இருக்குங்கிறது கட்சி அப்புறம் முடிவெடுத்திருக்கோம். இப்பயே கட்சி வந்து நடவடிக்கை எடுக்காமல் இல்லை. அதனால தான் அவசர அவசரமாக கூட்டத்தை கூட்டி இனி எந்த கவுன்சிலர் எந்த எண்ணத்தில் யார் எங்கே தப்பு பண்ணாலும் மாவட்ட செயலாளர் உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நீங்களே நடவடிக்கை எடுங்க, எழுதி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னார். நடவடிக்கை எடுக்க தயங்குற தலைவர்னு இந்த வரியை மட்டும் இன்றைக்கி இருக்கிற திமுக தலைவரை பார்த்து சொல்லாதீங்க. இப்போ எடப்பாடி செயற்குழு கூட்டம் நடத்தினார், மாவட்ட செயலாளர் கூட்டம். அதில் என்ன தெரியுமா சொன்னார்? அதில் என்ன பேசியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு நிமிடம் நான் அதை அப்படியே பேசி காட்டுறேன். அவர் என்ன அதில் பேசியிருக்காரு? மாவட்ட செயலாளர்கள் தான் அந்த கட்சியெல்லாம் வந்து பாதுகாப்பாக தூக்கி நிறுத்துகிறாளுங்க. ஆனால் மாவட்ட செயலாளர் பேர்லாம் நிறையா புகார்கள் வந்துக்கிட்டே இருக்குது. புகாரெல்லாம் பார்க்குறோம். புகார் மேலே எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிற ஒரு ஆர்வம் எங்களுக்கு இல்லை. ஆனால் கடமை விசாரிக்கணும்னு அதுக்காக நான் விசாரிக்கிறேன். இப்படி ஒரு கட்சி தலைவன் பேசி எந்த கட்சியிலே பார்த்துருக்கீங்களா? ஒருத்தன் கஷ்டப்பட்டு மாவட்ட செயலாளர் மேலே நடவடிக்கை எடுயான்னு வந்து மனு கொடுக்குறான். வாங்கி எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு அது சொல்லாமல் கூட இருக்கலாம். பப்ளிக்கில் வந்து பேப்பர் எடுத்து படித்து பாருங்கள், அவர் பேசுனது வந்திருக்கு, லைவில் ஓடுது. மாவட்ட செயலாளர் இந்த கட்சியை ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாற்றுறாங்க. ஆனால் அவங்க மேலே புகார்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நடவடிக்கை எடுக்கின்ற எண்ணெல்லாம் எங்களுக்கு கிடையாது. ஓகே, ஆனால் அது ஒரு கடமை, அதுக்காக நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தலைவனா கட்சி தலைவன்? அதெல்லாம் இன்சிடென்ட் சார், புரியுதா? இடைக்கால தலைவர்கள், இடைக்கால முதல்வர்கள். இன்னும் அதிமுக பிரான்ச்சுக்கு யார் உண்மையான முதலாளின்னு எனக்கு கண்டுபிடிக்கல. இன்னும் 3 மாதம் கழிச்சு பாருங்க, கோர்ட் என்ன சொல்லியிருக்கு? இன்னொரு கேஸ் பெண்டிங்கில் இருக்கு. கோர்ட் என்ன சொல்லியிருக்கு? கோர்ட் வந்து ஓபிஎஸ்ஐ நீ அதிமுக கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்னு நீக்கியது சில்லுன்னு சொல்லிட்டாங்களே. இருங்க, கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுச்சு. கையிலேயே எம்பளம் போட்டிருக்காரு கொடியை. ஏன்னா கையை வெட்ட சொல்லிச்சா? இல்லை அவர் தான் வெட்டிட்டு போடுவாரா? என்ன இது? ஏதாவது ஒன்று பிடிக்கணும். கையில் கொடியை பிடிச்சி நிறுத்துகிற வரைக்கும் அது கொடி. அதை தூக்கி எறிஞ்சிட்டு வேட்டியில் கரை இருந்தால் கூட அதுக்கு பேர் கரை தான், கொடி கிடையாது. அந்த அறிவு ஓபிஎஸ்க்கு கிடையாது. அதனால் அந்த ஆள் அதை கவுண்டர் பண்ணாமல் வேட்டி கட்டிக்கிட்டு இருக்கான், கரை வேட்டி இல்லாமல். அதெல்லாம் விட்டு ஓட்டுங்க, அதுக்குள்ள நான் போல. அவனு ஒரு கட்சி, அது ஒரு பெரிய எதிர்கட்சி. அதெல்லாம் இன்னைக்கு களத்தில் வந்து எங்களை பார்த்து இப்படியெல்லாம் பேசுகிறதா எங்களுக்கே கோபம் வருது. இல்லைன்னா நாங்கள் அதெல்லாம் பொருட்படுத்தவே மாட்டோம். எப்போ 50 ஆண்டு காலம் அந்த நாட்டை ஆண்ட ஒரு தலைவன் கலைஞர். அந்த தலைவனுக்கு எங்கேருந்தோ ஏதோ ஒரு ஸ்டேட்லேருந்து வந்த ஒரு நீதியரசர் இன்னைக்கு நாளைக்கு இடம் கொடுக்கலன்னா இந்த தமிழ்நாட்டில் உள்நாட்டு போர் நடக்குண்டா. அந்த மாதிரி தலைவன்டா அந்த தலைவன் ஆர்டர் போட்டு இடம் கொடுத்தாரு. இந்த அயோக்கியனும் 6 அடி நிலம் இல்லைன்ட்டாங்க. அன்னைக்கே எங்களுக்கு தெரியும் இவங்கெல்லாம் எங்களுக்கு எதிரி கிடையாது. எடப்பாடி தமிழ்நாட்டுக்கு துரோகி. அந்த எல்லாம் முயற்சி நான் பதில் சொல்ல மாட்டேன். ஓகே சார், 2026 தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக 200 இடங்களை வெல்ல வேண்டும்னு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேசியிருக்காரு. குறிப்பாக கூட்டணி கட்சிகள் இல்லாமல் அந்த இடங்களை பிடிக்கும் அளவுக்கு நான் உழைக்கணும்னு சொல்லியிருக்காரு. என்ன சார், கூட்டணி கட்சியை இல்லாமலே 200 சீட்டுங்கிறது சாத்தியம் நீங்கள் நினைக்கிறீங்களா? கூட்டணி இவ்வளோ முக்கியம் தானே? நீங்கள் 234 தொகுதின்னு சொல்லுங்கள் சார். ஏன் சார் 200 அவர் பேச்சுவார்த்தையில் ஃப்ளோவில் சொல்லுவார். என் தலைவனோட மனப்பான்மை வந்து 234 தொகுதியிலையும் என் கட்சி பலமாக இருக்குது. ஒவ்வொரு தொகுதியிலையும் மொத்த தொகுதியிலையும் திமுக நின்னா 234 ஜெயிச்சுவோம். ஆனால் கூட்டணி தர்மம் என் தலைவனோட மனசு
அதனால் எல்லாருக்கும் இதயத்தில் இடம் கொடுக்குறேன்னு நாங்கள் விட முடியாது. அதனால் அவர் இதயத்தில் இருக்கிற ஆட்களுக்கு இடம் ஒதுக்கினதுனால எங்களுக்கு 100 தொகுதி போகுது. முதல்ல அதை புரிஞ்சுங்க. உதயசூரியன் சின்னம் 234 தொகுதியில் நின்னா 234 தொகுதி திமுக தான். ஓகே சார், பார்க்கலாம் சார். ரொம்ப நன்றி சார். குறிப்பாக சமகால தமிழ்நாடு அரசியல் பற்றின பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசிய நன்றி சார். மகிழ்ச்சி சார்.